ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலா கிளாசிக் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவல், என்டர்டெயின்மெண்ட், காமெடி அண்ட் ஃபுட் விளாக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்க போதுங்க. ஓகேங்களா? தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு வழி கிடைக்காமையே போயிட போகுது அப்படின்னு சொல்லிதாங்க ஃபியூ இயர்ஸ் கழித்து நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. திரும்பவும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் டப்பாவாலான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேங்க. அது இன்னமும் யூடியூப்பில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் விளாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன், கண்டென்ட்ஸ் எல்லாம். நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் வந்து நான் அந்த சேனலை கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிட்டேங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து விளாக்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், காமெடி, ஃபுட் விளாக்ஸ் இந்த மாதிரி நிறையா என்டர்டெயின்மெண்ட்டாக நான் போகிற இடம், நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிற இடம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் வந்துக்கிட்டே இருக்க போகுது நம்ம சேனலில். அதனால் நம்ம பாலா கிளாசிக் விளாக்ஸ் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ முதல் தொடக்கம் அப்படிங்கிறதுனால நம்ம தொடக்கத்துலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? எங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறேங்க. என்னங்க போயிட்டு எங்கள் அம்மா, உங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறேங்க. எல்லாரோட அம்மாவை பற்றியும் நான் சொல்கிறேங்க. அவங்களோட வலி, வேதனை, இது எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேங்க ஒரு கவிதையாக. இது நானே வந்து எழுதுனேங்க சின்ன பையனாக இருக்கும்போது. இப்போ நான் அந்த கவிதையை உங்களுக்கு வாசித்து காட்டுறேங்க. டைட்டில்: கருவறை முதல் கல்லறை வரை. நான் கருவறையில் தோன்றிய பொழுதிலிருந்தே என்னை உன் உயிரிலும் மேலாய் நினைத்தாயே. உன் உதிரங்களால் எனக்கு உயிர் கொடுத்தாயே. நான் உன்னை எட்டி எட்டி உதைத்தாலும் அதை ரசித்து மகிழ்ந்தாயே. உனக்கு பசிக்காவிட்டாலும் என் பசியை உணர்ந்து எனக்கு உணவு கொடுத்தாயே. நான் இந்த பூமியை தொட நினைத்த பொழுது எனக்காக அத்துணை வழிகளையும் பொறுத்தாயே. நான் பிறந்த பின் உன் வழிகள் அத்தனையையும் மறந்து என்னை கண்டு சிரித்தாயே. என் சிறுவயது முதலே என்னை பார்த்து பார்த்து வளர்த்தாயே. எனக்காக உன் ஆசைகளை எல்லாம் துறந்தாயே. உன் கனவுகளை எல்லாம் மறந்தாயே. என் வாலிப வயதில் எனக்கு சிறந்த தோழி என்றால் அது நீ தாயே. எனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது பறவையாய் பறந்து எனக்கு உபசரிப்பு செய்தாயே. நான் தீயவனாக இருந்தாலும் என்னை ஊருக்குள் உத்தமன் என்று புகழ்ந்தாயே. என் வாழ்வில் என்றும் தெய்வமாய் திகழ்ந்தாயே. எனக்காக உன் சுகதுக்கங்களை மறந்து சிரித்தாயே. இவை அனைத்தையும் மறந்தால் நான் ஒரு பிணம் தாயே.